அவங்கள கிழிக்கிறது இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுட்டி காட்ட போறேன். பட் அந்த அன்பு கேங் வந்து நிறைய பேர் பார்வையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. நாளைக்கு என்னோட என்ட்ரி ஆக போகுது. என்னோட ஐம் கோயிங் டு கோ இன் டு த ஹவுஸ் டுமாரோ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை பேசிடலாம், உங்களோட ஒப்பீனியன்ஸ் வாங்கி, உங்களோட பிக் பாஸ் பத்தின உங்களோட குமுறல்கள் கேட்டு ஒரு புரிதலோட உள்ள போலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஸ், ஹாய். நாளைக்கு தான் என்ட்ரி. ஸோ ப்ளீஸ் எலிமினேட் ஆல் தி கண்டஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் சீசன் அப்படின்னு சொல்லி யாரும் ரொம்ப நாட்டியா வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. இல்ல அப்படி பண்ண முடியாது. பட் அவங்க இருந்தா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாதானே அது நல்லா இருக்கும். ஹாய் நவீன், எப்படி இருக்கீங்க? ஜெசினா அவங்க யூ டிசர்வ் டு பி த வின்னர் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஜெசினா, தேங்க்யூ. பார்வை பத்தி கதைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பார்வை பத்தி வந்து அவங்களோட கேமையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இன்னும் புரியலையா, இல்ல அவங்க அப்படிதான் பண்றாங்களா, அந்த மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சில விஷயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பா நான் யார் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னா யோசிச்சு வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஹாய் அமித், ஹவ் ஆர் யூ? ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிபி. ஸ்வாதி, தேங்க்யூ சோ மச் ஸ்வாதி, தேங்க்யூ. Hello Amit, love from Singapore. Shammi, thank you so much. All the way, thank you so much. Bro, Viana, அது விக்ரம் பேச கேட்க வேண்டாம்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அந்த விக்ரம் பேசினா கேட்க வேண்டாம்னு மட்டும் சொல்லணும். ஓகே, இது எனக்கு சரிப்பட்ட கண்டிப்பா நான் அதை ஃபாலோ சொல்றேங்க உள்ள. ரம்யா ஜோ, என்ன பண்ண போறீங்க? ரம்யா ஜோ வந்து ப்ளீஸ் அட்வைஸ் பண்ண பாரு. ஆக்சுவலி எஸ், அட்வைஸ்னா ஐ வாண்ட் டு டெல் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு பார்க்கலாம் கண்டிப்பா. பிகாஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து பாரு கிட்ட சொல்றேன். அது வந்து நான் ஷோல தான் சொல்ல போறேன். பட் அது வந்து ஐ ஃபீல் ஷி வில், அது கேட்டு கண்டிப்பா அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் we have to wait and watch. Good luck Amit, met you in Phoenix Mall with my daughter. You were so down to earth. Hope you will exhibit the same nice character there and win the title. Thank you so much Ranjita Melango, thank you so much. I will that's just me. Now the down to earth I just I just try to be normal avladha. So but yeah, thank you so much for the vote of confidence. I hope I win the title as well. இன்னும் போலியா உள்ள போக போறேன், நாளைக்கு தான் போக போறேன். அன்பு கேங் காலி பண்ணுங்க ப்ரோ. ஆமா, நிறைய பேர் இது சொன்னீங்க, அன்பு கேங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் எந்த பக்கமும் சாயாம கரெக்டா நடுநிலையா எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் வந்து அப்படிதான் விளையாடலான்னு இருக்கேன். அன்பு கேங்கோ சொம்பு கேங்கோ வாட் எவர் இட் இஸ், டிஃப்ரெண்ட் கேங் என்னெல்லாம் இருக்கோ அதை காலி பண்றதோ இல்லையோ அது வந்து நான் அவங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்ட போறேன். அண்ட் என்னோட விளையாட்டை நான் விளையாட போறேன் அந்த இதுல சொன்ன மாதிரி. ஆல் தி பெஸ்ட், ராக் தி ஷோ ஃப்ரம் பிருத்வி, திருமதி. ஓ ஹாய் பிருத்வி, தேங்க்யூ சோ மச். கம்ருதீனுக்கு யாரையும் நம்ப வேணாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கேமரா கான்சியஸ்ல இருக்காங்க. மேபி ஐ கெஸ் இன்னும் கேமரா கான்சியஸா இருக்காங்களான்னு நீங்க நம்புறீங்களா? பிகாஸ் அவ்வளோ சண்டை நடக்குது வீட்டுல. கேமரா கான்சியஸா தான் சண்டை போடுறாங்களா? அது மேபி அந்த நடிப்பு அதிகமா தெரியுது. மேபி உள்ள போயிட்டு நான் இங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் வாட் இஸ் மை தாட். இப்போவே நான் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்போ உள்ள போய் அதுக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனாலதான் இங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உள்ள போய் நான் இவ்வளவு எல்லாம் டிப்ளமேட்டிக்கா கண்டிப்பா இருக்க போறது இல்லை. That's for sure. Make BB season 9 interesting with your gameplay and energetic and calm with your beautiful songs. Vinodini, thank you so much. Thank you. கண்டிப்பா நிறைய பாட்டு பாட போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ போன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் எப்பவுமே நான் பாட்டு பாடிட்டே தான் இருப்பேன். சோ அது வந்து கண்டிப்பா மாற போறது இல்ல. ஐ எம் ஷுர். நான் உங்களுக்கு வந்து சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது, கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல சமைச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நான் வந்து பாட்டு பாடிட்டே தான் இருக்க போறேன். ஐ ஹோப் யூ ஆல் லவ் தட்.
will you definitely execute when whatever you plan outside? I will do my best. முத்தமிழ் செல்வி கிஷோர். கண்டிப்பா என்னால முடிஞ்சது நான் அது எல்லாத்தையும் செயல்படுத்தி அதை விட இன்னும் நிறைய பண்ணணும்னு தான் இருக்கேன் நான். I feel I'm completely ready for the show. இந்த ஷோக்கான ஒரு 100% ஜஸ்டிஸ் என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் நான் உள்ள போறேன். ரியல் கேம் ஸ்டார்ட் டுமாரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா விஜஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி. ஓகே ஓகே, அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை. அண்ணா, பிரேக் த ரியாலிட்டி. டூ மெனி கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் லிவிங் இன் டிலூஷன் இன் பிபி ஹவுஸ். டிலூஷன், ஆமா, அது அது டிலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர் இல்ல என்ன மாதிரியான டிலூஷன் தெரியல. ஆனா அவங்க என்ன நினைச்சு விளையாடுறாங்கன்னு அங்க போய் அவங்க மத்தியில விளையாடினாதான் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். பட் சிலதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களை மாதிரி எனக்கும் நிறைய குமுறல்கள் இருக்கு. 24/7 இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலயும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. உங்க பேபி கேர்ள் கியூட் பேபி, ஷீஸ் இன்னசென்ட் பேபி. ஷீஸ் 8 இல்ல, ஷீஸ் only 6 years old. She is such a sweetheart. I am going to miss her so much. அதை நினைச்சால ஒரு மாதிரி கண்ணில் எல்லாம் தண்ணி வருது. பட் I have to be strong. I have to be strong and play the best game for her. Yes, please send a message to Paru that the way she talks to others is disrespectful. Last time I like her, but now not anymore. Yes, Sujita, kandipa, the way she is putting forth her points is very, very, very disrespectful. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னா ஐ ஃபீல் ஐ வில் டூ மை பெஸ்ட் டு கன்வே தட். அந்த மாதிரி பேசக்கூடாது, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது. We wanted to sing a song with Kamruddin. Okay. அவர் ஆக்சுவலா நல்லா பாடுவாரு. நான் எபிசோட்ல பார்க்கும்போது சில பாட்டுலாம் பாடுவாரு. கொஞ்சம் ஆக்சுவலா சிங்கிங் வெரி வெல். அவரும் கானா வினோத்ல பாடும்போது இட் சவுண்ட்ஸ் வெரி நைஸ். ஸோ நானும் கம்ருத்தினும் கானா வினோத் நல்லா ஜாம் பண்ண போறோம். இனிமே இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. நான் கண்டிப்பா அதுக்கான ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன். சண்டைகள் வரும், சச்சரவு எல்லாம் இருக்கும். ஆனா இனிமே இந்த வீடு வெறும் சண்டை, எப்ப பார் கத்துறது, அடித்தடி அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டா தான் இருக்க போகுது. யூ வில் ரிமெம்பர் சீசன் 9 வெரி ஃபாண்ட்லி. நீங்க சீசன் 3 பத்தியோ சீசன் 6 பத்தி நிறைய பேர் ஓ எவ்வளவு நல்லா சீசனா இருந்தது, இந்த சீசன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர்லாம் நான் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் இந்த சீசன் நாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்ல உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். கண்டிப்பா நிறைய சேஞ்ச் வரும். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட் as much as you enjoyed the previous seasons. Okay, when you're going to go? I'm going tomorrow. நாளைக்கு தான். So இன்னைக்கு today is the last day in my house and tomorrow in the Big Boss house. Okay. ஸ்ரீரஞ்சனி ஒன்று சொன்னாங்க, sing a song for us அப்படின்னு. Sing a song for us. Okay, பொண்டாட்டிக்காக ஒரு பாட்டு பாடணும். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் இடைக்கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். I hope you guys liked it. இனிமே நிறைய இந்த மாதிரியான பாட்டு பாட போறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஒரு இன்ட்ரெஸ்டிங் காமெண்ட், அண்ணா நீங்களும் கனி இந்த சபரி எஃப்ஜி குரூப்பிசம் கூட சேர்ந்துடாதீங்க அண்ணா. கண்டிப்பா இப்போ நான் என்னோட விளையாட்டு தான் நான் விளையாட போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு இந்த குரூப் அந்த குரூப். நான் கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண போறேன். ஐ வில் பி க்ளோஸ் டு தெம். சொல்றது செய்யற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நான்
கண்டிப்பா பண்ண போறது இல்லை. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஓகே இவங்க ஒன்னு பண்றாங்க, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் தப்பு தான். அதை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆமோதிச்சுட்டு அவங்களுக்காகவே பண்றதுன்னா அப்போ என்னோட இண்டிவிஜுவாலிட்டி நான் இழந்துருவேன். அது கண்டிப்பா நடக்காது. பார்வதி ஓகே, கனி இஸ் வர்ஸ்ட் ஓகே அப்படி சொல்றீங்க. வியானாவை என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட்டா இருங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஆர் யூ கமிங் டு பிக் பாஸ் நைட்? எஸ் அப்சல்யூட்லி, நாளைக்கு தான் வரேன். அண்ட் ஓகே, அம்ரீஷ் லக்ஷ்மன், ஸ்டே காம், டோன்ட் ஸ்ட்ரெஸ், என்ஜாய் யுவர் செல்ஃப். ஆக்சுவலா நிறைய பேர் இது சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் when they watch me on Mr. and Mrs. Chinnathrai season 5, அதுல வந்து சில இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன், இல்ல அந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை ஒத்துக்காம அதுல வந்து நான் சில கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கேன். அது அந்த டென்ஷன் என் மூஞ்சிலேயோ தெரிஞ்சிருக்கு. அது உண்மைதான். நான் சில சமயம் நான் அந்த ஷோல நான் ஃபெயிலியர் நான் கரெக்டா அக்செப்ட் பண்ணதில்லை, அது நான் எம்ப்ரேஸ் பண்ணதில்லை. அந்த ஷோ எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஃபீல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஹஸ் ரியலி ஹெல்ப் மீ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் பிக் பாஸ். பிகாஸ் அந்த ஷோல எல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது இது தப்பு இது இல்லை அப்படின்னு கொஞ்சம் இமெச்சூரா தான் நான் பிஹேவ் பண்ணிருக்கேன்னு ஃபீல் ஆகும் சில சமயம் இப்போ அது நினைச்சு பார்க்கும்போது. ஆனா அதுல இருந்து நான் நிறைய விஷயம் கத்திருக்கேன் அண்ட் ஐ வில் இம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த ஒரு கிரேஸ் நான் கொண்டு வரதுக்கு, இந்த விளையாட்டுக்குள்ள நான் அந்த கிரேஸ் கொண்டு வரதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுவேன் and I will be successful. I believe everyone is living inside their own zone except few who have really started playing out. Maybe you could break that and make BB more interesting and worthy for every player inside including you. Absolutely. எல்லாரும் அவங்க குரூப்புக்குள்ள, ஆனா குரூப்புக்குள்ள போறது சகஜம் தான். ஏன்னா வேற யாருமே இல்லை, யார்கிட்டயும் பேச முடியாது. சோ நமக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அவங்களோட கொஞ்சம் ஒட்டிக்கிறது சகஜம் தான். அதனால தானே வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் போறோம். அந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஒன்று பிரேக் பண்றதுக்காக தானே வைல்டா ஒரு we are going in as one surprise for them and எல்லாத்தையும் ஷேக் பண்ண போறோம். ஏன்னா எல்லாமே மாறிடும். அவங்க வந்து சேர்ந்துருவாங்க as a group to attack us. அந்த மாதிரி நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் பார்த்துப்போம், கண்டிப்பா பார்த்துப்போம். நிறைய பேர் பார்வையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. உண்மைதான். நீங்களும் குரூப்ல டூப்பா இருக்காதீங்க. ப்ளீஸ் பி கிவிங் டஃப் டு அதர். இந்த பேர் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனா இல்ல குரூப்ல டூப்பா இருக்க போறது இல்ல. பிகாஸ் நான் எந்த குரூப்லயும் ஜெனரலா சேர மாட்டேன். நான் என்ன பார்த்தாலே கொஞ்சம் அந்த குரூப்ல அவங்களே சேர்க்க மாட்டாங்க. பேசிக்கலி என்ன பார்த்து ஓகே இந்த ஹைட்டு வாய்ஸ் அப்புறம் கலர் எல்லாம் பார்த்து ஜெனரலி அவங்களே என்ன சேர்க்க மாட்டாங்க. நானே சேரணும்னு நினைச்சாலும் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கும் எந்த குரூப்லயும் சேரணும்னு ஆசை இல்லை. ஐ வாண்ட் டு பிளே மை கேம். ஐ எம் கோயிங் தேர் டு வின். ஐ எம் கோயிங் தேர் டு பிளே த கேம் அண்ட் என்டர்டெயின். ப்ரோ உள்ள போய் அன்பு கேங் 2.0 கிளிங்க ப்ரோ. உங்க மேல பெரிய ஹோப் இருக்கு. மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்கள கிழிக்கிறது இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுட்டி காட்ட போறேன். பட் அந்த அன்பு கேங் வந்து அது சில இடத்துல எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. அதை கண்டிப்பா நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். We want you to rock. Just enjoy. Thank you so much, Amrish Lakshman. Thank you. I will have a good time as much as possible. என் வைஃப் இல்ல, என் குழந்தை இல்ல, என் ஃபேமிலி இல்ல. ஃபார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் வந்து நவம்பர் 30th என் தம்பியோட கல்யாணம், என் சொந்த தம்பியோட கல்யாணம். அதை நான் மிஸ் பண்ண போறேன். எங்க அம்மாவோட 60ஆம் கல்யாணம், 60ஆம் பர்த்டே, 60th பர்த்டே எங்க அம்மாக்கு. அண்ட் அதையும் நான் மிஸ் பண்ண போறேன். அண்ட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அண்ட் சைட் ஓகே நீ போயிட்டு வா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, டெய்லி கிடைக்காது. நீங்க கண்டிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி மேக் தெம் ப்ரவுட். வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க சண்டை போட வேணாம் ப்ளீஸ் அமித் சார். இல்ல அவரோட சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா என்னால பின்வாங்க முடியாது. பட்
வீம்புக்குன்னு போய் நான் சண்டை போட மாட்டேன், வீம்புக்கு நான் அவரை போய் நான் ட்ரிகர் பண்ண மாட்டேன். அது மட்டும் கண்டிப்பா அவர் அப்படி ஏதாவது பண்ண வந்தாருன்னா அப்போ என்னோட வேலை நான் அதை நான் டீல் பண்ணுவேன். ஏன்னா சில விஷயங்களை இந்த மாதிரி டீல் பண்ணணும், சில விஷயங்களை இப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்கள வந்து இந்த ஒரு விஷயம் வந்தா இந்த கான்டெக்ட்ல இருந்தா அப்போ இப்படிதான் டீல் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். I think you will be a game changer. Thank you. I hope to be the great game changer that all of you have been looking for. Sriranjani official, all the best. Make it count. I'm going to miss you. Anything else? ஏதாவது நீங்க கேட்கணுமா? நீங்க வந்து you have any questions for me? When will you enter BB House? I will be entering on the 1st of November. Shootingல I think Sunday episodeல நான் உள்ள போறேன்னு நினைக்கிறேன். Also, we feel like they are in the house only for food. 24/7 even in task, zero improvement. சில டாஸ்க் ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்க. மேபி உங்க அது ஸ்டில் நாட் இம்ப்ரெசிவ். பட் சில டாஸ்க் எல்லாம் நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ் மேக்கப், தேங்க்யூ சோ மச், லவ் யூ, தேங்க்யூ சோ மச். நான் கண்டிப்பா தேங்க்யூ ஃபார் ஆல் வந்து நீங்க வந்து எப்பவுமே எனக்கு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி நான் என்ன ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர்னு சொல்லி அமிர்தா கேட்டிருக்காங்க. மை ஃபேவரட் பிளேயர் சோஃபார் எனக்கு சபரியோட ஒரு நடுநிலையான ஒரு என்னது எப்படி சொல்றது, பொறுமையான ஒரு அவுட்லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி எனக்கு அவரோடதும் எனக்கு சில சமயம் கொஞ்சம் ஃபேக்கா இருக்குமோன்னு தோணுது. பட் ஐ ஃபீல் அவரோடது இன்னும் இருக்கிறதுல பெட்டரா இருக்குன்னு தோணுது. டோட்டலி ஹவு மெனி வைல்ட் கார்ட்ஸ்? இப்போதைக்கு 4 தான். நானும் பிரஜன் சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ். லுக்கிங் ஓகே. கொஞ்சம் கமருத்தின வார்ன் பண்ணுங்க ப்ரோ. ஆமா, சில இடத்துல கொஞ்சம் அக்ரெஷன் காமிச்சிருக்காரு. அக்ரெஷன் மட்டும் இல்ல, கொஞ்சம் வயலண்டான ஒரு பேச்சையும் ஒரு உடல் மொழியும் அவர் காமிச்சிருக்காரு. அது கண்டிப்பா நான் அவருக்கு சொல்ல போறேன். ஏன்னா ஆஸ் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் சில விஷயங்களை தெரிஞ்சுதானே உள்ள போறோம். ஆப்வியஸ்லி வெளியில என்ன நடக்குதுன்னு என்னால சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் எப்படி சொல்லணுமோ, அண்ட் இஃப் த ஷோ ரன்னர்ஸ் அக்ரி, அவங்க அதை அக்ரி பண்ணி உள்ள போய் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்ல அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்கள் நான் கண்டிப்பா அவங்களோட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா. ஓகே. ஒபிஷியலி சினிமா, வண்டர்ஃபுல் காமெண்ட். ஸ்கிட் தவிர வேற ஏதாச்சும் என்டர்டெய்னிங்கா பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ஐ ஹேவ் ஃபியூ பிளான்ஸ். என்னெல்லாம் பாட்டு சம்பந்தப்பட்ட மாதிரி இல்ல, இப்போ விக்ரம் வந்து இஸ் அ ஸ்டாண்டப் கமெடியன், அதை வச்சு ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் மிஸ் சின்ன திரையில் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பாரதியாரும் செல்லம்மாவும் சண்டை போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்கிட் பண்ணோம். பட் அந்த ஸ்கிட்லயே ரேப் கொண்டு வந்தோம், ரேப் அண்ட் மியூசிக் கொண்டு வந்தோம். சோ அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் அ வெரி, அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், 2 கான்செப்ட் மிக்ஸ் பண்ற மாதிரி, ஸ்டாண்டப் காமெடி அண்ட் ஆக்டிங், இல்ல ஆக்டிங் அண்ட் சிங்கிங், இல்ல ரேப், எஃப்ஜியோட பீட் பாக்ஸ் அண்ட் சம்திங் எல்ஸ், இது எல்லாமே இது பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி மை பிளான் ஃபார் பிக் பாஸ். நான் கண்டிப்பா ஐ ஃபீல் ஐ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எவ்ரி ஒன் டு வாட்ச். எல்லாரும் பாருங்க. ஐ திங்க் ஐ டோன்ட் டு ஸ்பீக் எனி மோர். ஏன்னா இதுக்கு மேல பேசினா அப்போ கேம் பாக்குறது இல்ல, சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் ஐ தாட் ஐல் ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ பிஃபோர் ஐ கோ அண்ட் சே ஐ லவ் யூ. ஐ வில் மிஸ் ஆல் ஆஃப் யூ. Please watch, please support, and a lot of love from me. Bye.